லிசா பிராங்கன்ஸ்டீன் 2024ல தமிழ் டப்பில் வெளிவந்த ஒரு காமெடி ஹாரர் மூவி. செட்டா வில்லியம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. கேப்டன் நியூட்டன், லிசா, ஜென்னா மற்றும் படத்தை பார்த்து நடிச்சிருக்காங்க. படத்துடைய கதையை பார்த்தலாம். படத்துடைய ஹீரோயினி ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, யாரு கூடயும் சேர மாட்டாங்க, தனிமையாக இருப்பாங்க. இவங்க சின்ன வயசுல சித்தி கூட வளர்ந்ததுனால அதே மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நம்ம ஹீரோ ஒரு கல்லறையிலேருந்து இடிச்சு அதிலிருந்து எந்திரிப்பாரு. ஒரு மாதிரி ஹாரரா அப்படி இப்படின்ட்டு எந்திரிப்பாரு. அவர் நேராக நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுவாரு. உடனே ஹீரோயின் பார்த்ததுன்னா ஆரம்பத்தில் ரொம்ப பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பார்க்க ஒருத்தர் பிடிச்சி போய் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவாங்க. இப்போ இறுதியில் இவங்க ரெண்டு பேர்த்தோட லைஃப் என்னமோ மாறிச்சு. இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய ஒன்லைன். அந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு ஹாரர் மூவி தான், ஆனால் காமெடியாக கொடுத்துருக்காங்க. காமெடி சூப்பராக கிளிக் அவுட் ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து இவங்க காமெடி அப்படியே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. பார்க்கும்போது ஒரு ஹாரர் மூவியே தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த பேய் வருது அப்படின்ட்டு காமிச்சாலும் அதுக்கப்புறம் இவங்க அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போயிடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் இவங்களோட கெமிஸ்ட்ரினால ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்டிங் லெவலில் செம்ம ஆக்டிங் பண்ணுறாங்க. ரெண்டுவதோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது. ரெண்டோட கேரக்டர் நல்லா இருக்குது. இந்த ரெண்டு கேரக்டர் ஃபாலோ பண்ணாலும் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க. எந்த இடத்தையும் போர் அடிக்காமல் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கடைசி வரைக்கும் படம் அடுத்தது என்னப்பா நடக்கும், என்னடா அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸ்டோரி லைனும் சூப்பராக இருக்குது, ஒரு வித்தியாசமாக இருக்குது. அடுத்தது ஒரு புதுமையான சீன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃப்லாம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் வரைக்குமே அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கை விடாமல் பார்த்துக்கிறாங்க. இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்பீடு இருக்க, கொஞ்சம் அப்படியே ஸ்லோ ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த ஹீரோ தனிமையில் காமிக்கிறது பார்த்து பழக்கப்பட என்னடா அது மறுபடியும் இந்த படம் மொக்கையாக போயிடுச்சோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் படம் ஸ்பீடு இருக்குது. ஒரு 10 நிமிஷம் தான். அந்த 10 நிமிஷம் ஓரளவுக்கு மைனஸ்னு கூட சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியில் பார்க்கலாம். ஒரு சில சீன்ஸில் இருக்குது, அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபேமிலியோட பார்க்கலாம். முதல்ல இந்த படம் சூப்பராக சும்மா இருக்கணும். இந்த படம் ஒரு ஒருத்தர் மூவி தான். குறிப்பாக காமெடியும் ஹாரர் மிக்ஸ்அப்பில் அப்படியே மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கிறதுனால படம் பார்க்கறதுக்கு போர் அடிக்கல. ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூஸ் உங்களும் உங்கள் கவி